பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, இந்த அருமையான நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த நல்ல தருணங்களுக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் பரத்திற்கேறிய இந்த திருநாளை நாங்கள் நினைத்து எண்ணி உங்களுடைய தேவ சமூகத்திலே உங்களுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு கொடுத்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீரே எங்களோடு தங்கியிருந்து இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். இயேசு வழியா ஜெபத்தினோடு கூறி நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் பரத்திற்கேறின பண்டிகையின் இந்த திருநாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அருளுரை பகுதியானது, அது மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14 முதல் 20 முடிய வசனங்களை நாம் பார்ப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளினாலே சீடர்களை திடப்படுத்தி பலப்படுத்தி தனக்கு பின்னதாக இந்த சுவிசேஷ வேலையை செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரத்தை தந்து வழி அனுப்புகின்ற ஒரு காட்சி. இந்த நிகழ்வுகளிலே நாம் ஒன்றை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவானவர் பிறந்த பொழுது ஒரு மகிழ்ச்சி, அவர் பாடுபட்ட நிலைகளிலே வேதனைகள், உயிர்த்தெழுதலிலே அவருடைய வல்லமையை நாம் கண்டு கொண்டோம். இப்பொழுது பரமேறிய இந்த அனுபவத்தின் மூலமாக சபை விசுவாசிகளாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால், இவைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மார்க்கு 16ஆம் அதிகாரத்தின் 15, 17, 18 முடிய வசனங்களை பார்ப்போமானால், இயேசுவின் போதனைகளினாலே சீடர்களை இந்த உலகத்திற்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு அவர்களை அனுப்புகிறார். 15ஆம் வசனத்தை பார்ப்போமானால், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அன்புக்குரியவர்களே, பரத்திற்கேறிய பண்டிகையின் இந்த திருநாளிலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் என்ன, இந்த பரத்திற்கேறிய பண்டிகையினுடைய அனுபவங்கள் என்ன என்றெல்லாம் நாம் சற்று நினைத்து ஆராய்ந்து தியானிக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோம். குறிப்பாக பரமேறுவதற்கு முன்னதாக வார்த்தையானது சீஷர்கள் மத்தியிலே தெளிவுபட அதிகாரத்தோடு வல்லமை நிறைந்தவராக அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். 17ஆம் வசனத்தை பார்ப்போமானால், பிசாசுகளை துரத்துவார்கள். 18ஆம் வசனத்தை பார்ப்போமானால், சர்ப்பங்கள் எடுப்பார்கள்,
சாவுக்கேதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக இந்த வேளையிலே நாம் பார்க்கிறோம். பரத்திற்கு செல்வதற்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துவின் சகல வல்லமை நிறைந்தவராய், சகல மகத்துவங்கள் நிறைந்தவராய், உயிர்த்தெழுந்த வல்லமையோடு காட்சி கொடுத்து, தனக்கு பின்னதாக அல்லது எனக்கு பின்னதாக இந்த சீடர்கள் இந்த உலகத்தில் வல்லமை உள்ளவர்களாக, மகிமை புரிந்தவர்களாக, இந்த ஜீவனுள்ள வார்த்தை சொல்லுவதற்கு இவர்களை நான் அங்கீகரிக்கிறேன் என்று இந்த பண்டிகை நாளிலே இயேசு கிறிஸ்துவானவர் உணர்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று. எல்லா நேரங்களிலும் சமயங்களிலும் நினைத்து பார்த்து ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு சூழ்நிலையில நாம் காணப்படுகிறோம். சுவிசேஷத்தின் பாரமானது பெரியது. இதை எத்தனை பேர் இவைகளை மகத்துவத்தோடு வல்லமையோடு இது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி மற்றவர்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன் என்ற உணர்வோடு செயல்படுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. ஆகவே பிதாவானவர் குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி தன் ஜீவனை கொடுக்கவும், உயிர்த்தெழுதல் மூலமாக அநேகர் கண்டுகொள்ளவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை அவர்கள் தரித்து கொள்ளும்படியாக அனுபவங்களையும் ஏற்படுத்திய காட்சிகளை நம்மால் மறந்துவிட முடியாது. ஆகவே இப்பொழுது இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார், பாடுகளை அனுபவித்தார், உயிர்த்தெழுந்தார். அதற்கு பிற்பாடு என்ன நடக்கின்ற சம்பவம்? ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு இந்த உலகத்திலே, இந்த தேசத்திலே தன்னுடைய சீடர்கள் இந்த கனமான, இந்த வல்லமை உள்ள, இந்த மகத்துவம் உள்ள வார்த்தைகளை உலகம் எங்கும் அவர்கள் கொண்டு செல்வார்கள். ஆகவே தான் மார்க் 16ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், சீடர்களுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனையும் மகத்துவமான வார்த்தைகள் என்னவென்றால், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஏனென்றால் இந்த பிரசங்கம், இந்த சுவிசேஷம் ஒரு மனிதனை மாற்றப்படுகிறது. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. ஆகவே உலகம் தரக்கூடாத ஒரு மகத்துவத்தையும், உலகத்தால் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள் அடங்கியிருக்கிறபடியினாலே இந்த வார்த்தையை சீடர்கள் கொண்டு செல்லும்படியாக வழி அனுப்புகிறார். ஆகவே தான் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆகவே அவருடைய வார்த்தையை சொல்லுவதில் நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, மற்றவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய ஐக்கியத்தில், அவருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதில், ரட்சிப்பின் அனுபவத்தோடு மனம் திரும்பியவர்களாக வாழ்வதற்கு கர்த்தர் புதிய ஒரு வழியை திறந்து கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு யார் இந்த ஊழியத்தின் தேசத்தில் செய்வாங்க? சீடர்களை தேர்ந்தெடுத்து தமது வல்லமையையும், தமது மகத்துவத்தையும், தமது அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். ஆகவே தான் ஊழியம் செய்கிற நாட்களில், இந்த சுவிசேஷத்தை பிரசங்கப்படுகின்ற நாட்களில் யாதொரு உயிர் சேதாரம், ஒருவேளை உயிரையே எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அது அவர்களை அணுகாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்குள்ளாக பிரவேசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பரத்திற்கு ஏறிய இந்த பண்டிகையின் இந்த திருநாளிலே நாம் நன்றாக ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு நடந்த சம்பவங்கள் சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். சீடர்களை வலுப்படுத்துகிறார். சீடர்களுக்கு நல் நம்பிக்கையை ஊட்டுகிறார். சீடர்களுக்கு மறுவாழ்வை காண்பிக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக தன்னை வெளிப்படுத்துகிறார். ஜீவனுள்ள கடவுளாக தன்னை காண்பிக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவேன், ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு இந்த உலக வாழ்க்கையிலே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நீங்களே ஆதாரமாக, நீங்களே சாட்சிகளாக, நீங்களே கர்த்தருடைய அடியார்களாக செல்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை பலப்படுத்தி அனுப்பப்படுகிற சூழ்நிலையை இந்த பரத்திற்கேறிய பண்டிகை நாளிலே நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாகவே பெருத்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஆகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் என்ன? உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வழிநடத்துதல் என்ன? உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய சத்தியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், மார்க் எழுதிய சுவிசேஷத்தின் 16ஆம் அதிகாரத்தின் 14 முதல் 20 முடிய வசனங்களை பார்ப்போமானால், சீடர்களுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக மிக தெளிவாக உணர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பக்குவப்படுத்தி சுவிசேஷத்தின் வேலையை செய்வதற்கு சீடர்களை அவர் பக்குவப்படுத்துகிறார், பயிற்சிவிக்கிறார் என்று கூட நாம் சொல்லலாம். 20 வசனத்துல நாம் பார்ப்போமானால், இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு எவையெல்லாம் சொல்ல வேண்டுமோ அவையெல்லாம் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிய பின்பு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றப்படுகிற குமாரனாகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திற்கு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்டவர் மீண்டுமாக வருவார், மீண்டுமாக திரும்ப வருவார். அது வரைக்கும் இந்த சுவிசேஷமானது உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர் வருகின்ற வரைக்கும் நம்முடைய உள்ளமெல்லாம் மனம் திரும்புதலோடு ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகின்ற வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவை சார்ந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு அனுபவங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக அனுபவத்தோடு இயேசுவின் பிள்ளைகளாக தீபங்களாக வாழ கடவுள் நமக்கு கிருபை செய்வார். இப்பொழுது சங்கீதம் 47ஆம் சங்கீதத்தின் வாக்கியங்களை நாம் பார்ப்போமானால், தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார் என்று சொல்லி இன்றைக்கு கூறிய சங்கீதத்தில் 47ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் பிறந்தார், இந்த உலகத்தில் பாடுபட்டார், இந்த உலகத்தில் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து சீடர்களுக்கும் பெண்களுக்கும் அவர் காட்சி அளித்து சீஷர்களை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி எனக்கு பின்னதாக இந்த கனமான சுவிசேஷத்தின் ஊழியத்தை செய்வதற்கு உங்களை நான் பக்குவப்படுத்துகிறேன், என்னுடைய வல்லமைகளையும் என்னுடைய மகத்துவங்களையும் என்னுடைய எல்லா விதமான வழிநடத்துதலையும் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி தமது கட்டளையின் மூலமாக சீடர்களை பக்குவப்படுத்துகின்ற ஒரு பண்டிகையாக இதை நாம் அனுசரிக்கப்பட வேண்டும். ஆகவே அவர் இப்படி பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்டவர் எப்பொழுது வருவார்? என்றைக்கு வருவார்? அவர் நம்மை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் நாம் இருக்கிறோமா? அவரை பார்ப்பதற்கும் அவரை சந்திப்பதற்கும் நம்முடைய உள்ளான ஆன்மாவும் ஆத்துமாவும் சரீரமும் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறதா? அவர் வரும் வரைக்கும் நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆன்மா, நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவின் மீது பயத்தோடு பக்தியோடு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நம்மை இந்த பரத்திற்கேறிய பண்டிகையின் திருநாளிலே நம்மை மாற்றிக்கொள்ள கடவுள் நமக்கு கிருபை செய்யட்டும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே,
இந்த உலகத்திலே அவர் இருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்ப்போமானால், அவர் இந்த உலகத்தில் இருந்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 13:26ஆம் வசனத்தை பார்ப்போமானால், அவர் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருவார். அவருடைய வருகையை குறித்து மார்க் சுவிசேஷகர் தெளிவுபடுத்தி முன்குறிக்கப்பட்ட வார்த்தையாக சொல்லுகிறார். மகிமையோடு மேகங்களின் மேல் வருவார். பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயம் விசாரிக்கும்படியாக, நம்மை சந்திக்கும்படியாக, நம்மோடு உருவாடும்படியாக, நம்முடைய அனைத்து நிகழ்வுகளையும் அவர் கண்காணித்து நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு அவர் மகிமையோடு மேகங்கள் மேல் வர அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வருகை தாமதமாக இருக்குமானால் நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்படட்டும், நம்முடைய ஜீவியம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழட்டும். சீடர்களுக்கு கட்டளையிட்டது போல நீங்கள் உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த வார்த்தையை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி அனுப்பினாரே, அதே வார்த்தையோடு, அதே வல்லமையோடு, அதே மகத்துவத்தோடு இன்றைக்கு கொள்ளை நோய்களினாலே வீடுகளிலே நாம் தங்கி தாபரித்து கொண்டிருக்கிறோம். கர்த்ததாமே அப்படிப்பட்ட வல்லமையோடு சதா காலங்கள் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமே இன்றைய நாட்களிலும் இந்த கொள்ளை நோய்கள் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும் என்றும் தங்கி தாபரித்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பரத்திற்கேறிய பண்டிகையின் திருநாளிலே உம்முடைய வார்த்தையினால, உம்முடைய சத்தியத்தினால நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தியுள்ளோம். முடிந்த வரைக்கும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தியுள்ளோம். வருகையிலே நாங்களுடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு காட்சி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு வழியா ஜெபத்தினோடு குறிச்சு நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடு தங்கி தாபரித்து காப்பராக. ஆமேன்.